தமிழ்நாட்டின் அரசியல் களம் தற்போது உச்சக்கட்ட பரபரப்பில் உள்ளது. யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள், யாருக்கு யார் ஆதரவு தரப்போகிறார்கள் என்ற கேள்விகளால் தமிழக அரசியல் சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் தற்போது அனைவரின் கவனமும் திரும்பியுள்ளது ஒரு முக்கியமான கட்சியின் மீது. அதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விசிகாவின் ஆதரவு யாருக்கு, என்ன முடிவெடுக்கப் போகிறார் திருமாவளவன்? இன்று வெளியாக இருக்கும் அறிவிப்புக்காக அரசியல் வட்டாரம் முழுவதும் காத்திருக்கிறது. தற்போது டிவிகே ஆட்சி அமைக்க இன்னும் 2 இடங்கள் தேவைப்படும் நிலை இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் பெரும்பான்மையை நிரூபிக்க தேவையான ஆதரவை திரட்டும் முயற்சியில் டிவிகே தீவிரமாக இறங்கியுள்ளது. இந்த சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி டிவிகேவுக்கு ஆதரவு அளிக்குமா என்பதே மிகப்பெரிய கேள்வியாக மாறியுள்ளது. மேலும் பரபரப்பை ஏற்படுத்திய விஷயம் என்னவென்றால், விஜய் நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆதரவு கேட்டார் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஆனால் அதே நேரத்தில் டிவிகேவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து அவசரகதியில் முடிவெடுக்க முடியாது என்றும் அவர் கூறியிருப்பது அரசியல் கணக்குகளை இன்னும் சிக்கலாக்கியுள்ளது. இதற்கிடையில் அமமுக எம்எல்ஏ கையெழுத்திட்ட வீடியோ வெளியாகி புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது. டிடிவி தினகரன் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு டிவிகே தரப்பில் பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மற்றொரு பக்கம் சென்னையில் இன்று ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. மேலும் சில ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் புதுச்சேரியில் உள்ள தனியார் சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் தமிழக அரசியல் இன்னும் பரபரப்பாகியுள்ளது. இதற்கிடையில் இன்னொரு அதிர்ச்சி தகவலும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி உருவாகுமா? ஏடிஎம்கே ஆட்சி அமைக்க டிஎம்கே ஆதரவு தருமா? இந்த தகவல்களுக்கு எதிராக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணியை தமிழ்நாடு ஏற்காது என்று அவர் தெரிவித்துள்ளார். இதே நேரத்தில் நடிகர் மன்சூர் அலிகானும் தனது கருத்தால் அரசியலை சூடுபிடிக்க வைத்துள்ளார். விஜயை உடனே முதலமைச்சராக்குங்கள் என்று அவர் ஆவேசமாக பேசியுள்ளார். ஆளுநர் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்காததை கண்டித்தும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு சிடிஆர் நிர்மல்குமார் செல்லும் தகவலும் வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்பு அரசியல் ரீதியாக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் அடுத்த சில மணி நேரங்களில் என்ன நடக்கப் போகிறது? விசிகா யாருக்கு ஆதரவு தரும்? டிவிகே உண்மையில் ஆட்சி அமைக்குமா அல்லது புதிய கூட்டணி அரசியல் உருவாகுமா? இந்த கேள்விகளுக்கான பதில் விரைவில் தெரியவர உள்ளது. இந்த அரசியல் பரபரப்பை பற்றி உங்கள் கருத்து என்ன? விசிகா யாருக்கு ஆதரவு தர வேண்டும்? டிவிகே ஆட்சி அமைக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். இப்படிப்பட்ட அரசியல் அப்டேட்டுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.